श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्क्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे धीमहे च तत्राध्यौ दम्पती जगदाम्पदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्चितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् उपवीतिनवुत्रपुण्ड्रवन्तं निजहत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्. சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரரை பத்தி மங்களாசாசனம் பண்ண யதிராஜ சப்ததி உபன்யாசம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல 49 ஸ்லோகம் வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். 50வதுல இருந்து இன்னைக்கு ஆரம்பம். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள் பெருமை, அந்த ஸ்ரீபாஷ்ய சூக்திகள்னாலே எப்பேற்பட்ட நன்மை நடக்கும், பெருமாளிடத்தில் பக்தி ஈடுபாடு எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்ச இன்னைக்கு 50வது பாசுரத்துல இதர மதங்கள்லாம் கண்டிக்க முடியாத அளவுக்கு பெருமை எப்படி வந்தது இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு அப்படின்றத இங்க சொல்ல போறேன். நிராபாதா போதாயன பணிதி நிஷ்கந்த சுபகாஹ विशुद्धोपन्यास व्यतिभिदुर शारीरक समयाः अकुण्ठैः कल्पन्ते यतिपदि निबन्धा निजमुखैः अनिद्राण प्रज्ञा रसधमनि वेदाय सुदीयाम् அப்படின்னு சங்கராச்சாரியார் போன்ற மற்ற பாஷ்யங்கள் எடுத்து பார்த்தா சில இடத்துல தன்னுடைய யுக்தி ரூபமாக நிரூபிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம். அதுலயே சங்கரர் சொன்ன இடத்திலேயே அவர் என்ன சொல்றாருன்னா, பாஷ்யம் பண்ணி முடிச்சுட்டு, அத்வைத பாஷ்யம் பண்ணி முடிச்ச உடனே நாம் ஏற்றுக்கொண்ட கருத்தை அப்படின்னா, அவர் ஏற்றுக்கொண்ட கருத்து ஒரே தத்துவம் அப்படின்னு, மொத்தம் பிரம்மமயம் ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம் அப்படின்றத, அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொண்ட கருத்தை வேதத்தினால் காட்டுகிறோம் அப்படின்னு, வேதத்துல காட்டுகிறோம் அப்படிங்கிற தன்னுடைய கருத்து ஒண்ணு, அதை வச்சு நம்ம வேதத்துல சில பிரமாணங்கள் எடுத்து இதை காட்டுற. அப்போ ஆனா ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய கருத்து அப்படின்னே சொல்லல. அவர் எடுத்து பார்த்தா போதாயனர், டங்கர், திரவிடர், குஹதேவர் காட்டி கொடுத்த அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த இத அது மூலமாக நான் ஸ்தாபனம் பண்றேன் அப்படின்னு தான் பாஷ்யம் பண்றேன் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர் சொல்றாரு. அதனால இதுதான் பிரமாணமாகும். ஏன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்றத எடுத்துட்டு சில ஸ்ரீ சுக்திகளை சில வேதத்துல சில பிரமாணங்கள் வச்சு அபேத ஸ்ருதியை மட்டும் வச்சு பிரமாணத்தை காட்டிட்டான். வேத ஸ்ருதிலாம் அவ மொத்தமாவே திரஸ்கரிச்சுட்டா. அதை பத்தி நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஆனா வேதவியாசர் பிரம்மசூத்திரம் பண்ணேர். சூத்திரங்கள் அப்படின்னா அது ஒரு சின்ன சின்ன சூத்திரங்கள் இருக்கும், அதை விஸ்தாரமா சொல்லிட்டு போலாம். எப்பயுமே நம்ம சிலது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எக்ஸாம்லயே பெரிய ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா சில ஹெட்டிங்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போனா அதுல இருக்கிறது நம்ம அதை பேர் சொன்னாலே அதனுடைய விஸ்தாரமா எழுதக்கூடிய இது வரும் இல்லையா. அந்த மாதிரி சூத்திரம் அப்படின்றது அழகாக ஒரு வரியில ஒரு விஷயம் சொல்லும். அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்றது ஒரு சூத்திரம். அதுதான் பிரம்மசூத்திரத்தினுடைய முதல் சூத்திரம். அப்படின்னா கர்மகாண்டம் பிறகு அப்போ இந்த இது ஆரம்பிக்கணுமா அப்படின்ற சந்தேகங்கள் வருது. வேதாந்தம் ஆரம்பிக்கணுமா அப்படின்றதெல்லாம் அதை ஒவ்வொரு சூத்திரம் அழகாக சொல்லும். அப்படி ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் அவர் வேதவியாசரே தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சூத்திரமா கொடுத்து அதை விஸ்தாரமாக சிஷ்யர்களுக்கு போதிச்சிருப்பார். அதுல போதாயனர் அதுக்கு விஸ்தாரமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார். போதாயனர் விஸ்தாரமான வியாக்கியானம். அப்புறம் திரவிடர், குஹதேவர், டங்கர் இவா 3 பேரும் சாரமாக கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாரமாக அவ சொல்ல வந்ததெல்லாம் என்னது அப்படின்றது அவ பண்ணியிருக்கா. ஆனா என்னன்னா பிற்காலத்துல இந்த கலி காலத்துல அதெல்லாம் கிடைக்கல. போதாயன விருத்தி கிரந்தம் அப்படின்றது காஷ்மீர தேசத்துல மட்டுமே கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் தந்துட மாட்டான். மகா ஞானியாக இருக்கணும், தர்க்க சாஸ்திரங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், நிபுணராக இருக்கணும், சூத்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும், அப்பெல்லாம் பண்ணி வாதம் பண்ணி ஜெயிக்கணும். அப்பதான் அதை கண்ணிலேயே காட்டுவான் அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை. சுவாமி ஆளவந்தா
ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு முன்பு சுவாமி ஆளவந்தார் தான் நம்ம சம்பிரதாயத்துல விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சம்பிரதாயத்துல ஸ்ரீரங்கத்திலிருந்து நடத்தி சென்றார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் நினைச்சாலே பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்க முடியும். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளா ஒரு பாஷ்யம் பண்ணக்கூடாது. வேதவியாசர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லியிருப்பார் இல்லையா, அப்பேற்பட்ட மகர்ஷிகள் அவளுடைய எண்ணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதை வைத்து நம்ம பாஷ்யம் பண்ணணும். அப்ப நம்ம விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்றது பாஷ்யக்காரர் தான் ஆரம்பிச்சே இருந்தது. அந்த காலத்துல இருந்தே இருந்து லட்சுமிநாத சமாரம்பான்னு பாக்குறோம் இல்லையா, நாதயாமுன மத்தியமாம் அப்படின்னு. இந்த ஸ்தாபனம் பண்ணல, அத்வைத்த மதம் அவ ஸ்தாபனம் பண்ணியிருக்கா பாஷ்யத்தை எழுதி. எல்லா இத்தரவாதங்கள் கிட்ட போய் சபையில போய் அதை சொல்லி வாதம் பண்ணி ஜெயிக்கணும். அப்போ அந்த மாதிரி இதுக்கு விஸ்தாரமான பாஷ்யம் விசிஷ்டாத்வைத்த விசிஷ்டாத்வைத்த பரம்னா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது 3 தத்துவம் நம்ம தெரிஞ்சிடணும். அச்சித், சித்து, அப்புறம் ஈஸ்வரன் அப்படின்றத வச்சு அதுதான் வேதத்துல சொல்லி இருக்குன்னு எல்லா ஸ்ரீசுக்திகள் எல்லா இதுலயும் எடுத்து ஸ்ருதிகள்லையும் காட்டி அதை நம்ம விஸ்தாரமாக ஸ்தாபனம் பண்ணணும். அது இல்லாம இந்த சூத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி அர்த்தங்கள் விஸ்தாரமா எழுதி இதுதான் அப்படின்னு. அது விசிஷ்டாத்வைத்த மதம் நம்ம மதம் இதுவாகவே இருந்தாலும் இவாளுக்கு ஒரு ஆசை என்னன்னா, போதாயனர் அவளுடைய கிரந்தத்தையும் பார்த்து நம்மளுதுதான் அவா சொன்னது அப்படின்னா அவா சொன்னதுதான் நம்ம இன்னும் அதை கடைபிடிச்சு வரோம் அப்படின்றத ஸ்தாபனம் பண்றதுதான பெருமை. ஏன்னா சம்பிரதாயம் சித்தம் சம்பிரதாயன்னு அந்த ரிஷிகள் காட்டின வழியே அப்படின்னு தானாக பண்ணணும்னு நினைச்சு ஆளவந்தாரே பண்ணியிருக்கலாம். ஆனா சுவாமி ஆளவந்தாருடைய வயசுக்கு காஷ்மீர தேசம் போயினா அந்த காலத்துல எல்லாம் வசதி கிடையாது, நடப்பாதையில தான் போகணும். அப்போ அவருக்கு அவருடைய சரம திருமேனியில நம்ம ஏற்கனவே குரு பரம்பரையில பார்த்திருப்போம், 3 ஆசைகள் இருந்தது அப்படின்னு 3 விரல் மட்டும் மடங்கி இருந்தது. அது என்ன ஆசைன்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் அவர் சிஷ்யராக ஏத்துக்கணும்னு பெரிய நம்பிகள் மூலமாக அனுப்பிச்சு காஞ்சிபுரத்தை ஆக்கிட்டு வர ராமானுஜருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, நம்ம ஆளவந்தார் சேவிக்க போறோம், இத்தனை நாளா குருவே இல்லைன்னு இருந்தேன், வரதனுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப நமக்கு ஒரு ஆச்சாரியர் கிடைச்சார் அப்படின்னு சந்தோஷமா திரும்பி வந்துட்டு இருக்கச்சு பெரிய நம்பிகள் கிட்ட ஒவ்வொன்னா ஆசையா கேட்டுட்டு வரேன். ஆளவந்தார் சுவாமி எப்படி சாதிப்பேர்னு கேட்டுட்டு வரேன். ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு வந்தா அங்க ஒரே கூட்டமாக இருக்கு, இப்ப என்ன உற்சவமா அப்படின்னு கேட்கிற. பெரிய நம்பிகள் இல்லையே, என்ன கூட்டம்னு தெரியலன்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்தா சோகமா இருக்கா எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும். என்னன்னு கேட்டா சுவாமி ஆளவந்தார் பரமபதிச்சுட்டேர் அப்படின்னும் திருநாட்டு அலங்கரிச்சுட்டேர் வைகுண்டத்தை சேர்ந்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒரே அழுக. ஸ்ரீ பாஷ்யக்காருக்கு இவ்வளவு தூரம் நமக்கு ஆச்சாரியன் கிடைப்பேர்னு சந்தோஷத்துல வந்தா இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு அந்த சரமா திருமேனி கடைசியா திருமேனியை சேவிச்சுட்டு போலாம் அப்படின்னு ஆளவந்தார் தான் மானசீகமா ஆச்சாரியரா அவர் ஏத்துண்டேன். அவரை போய் சேவிக்கும் பொழுது அவருக்கு அந்த 3 விரல் மடங்கி இருந்ததும் கேட்கிறேன், என்ன ஆச்சாரியருக்கு ஏதாவது 3 ஆசைகள் இருந்ததா அப்படின்னு. அப்ப சிஷ்யர்கள் சொல்றான், இந்த பிரம்மசூத்திரத்துக்கு போதாயன விருத்தி கிரந்தத்தை கொண்டு விசிஷ்டாத்வைத பரமாக வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2வது தான் பராசரர் நமக்கு பண்ண பெரிய அனுகிரகம். முதல்ல நமக்கு விஷ்ணு புராணத்தை கொடுத்தார். விஷ்ணு புராணத்துலதான் நமக்கு பரதத்துவ நிர்ணயமாச்சு. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். இப்ப விஷ்ணு புராணம் உபன்யாசமும் நமக்கு நடந்துட்டு வருது. அதை நமக்கு அனுகிரகிச்ச பராசரர், அப்பேற்பட்டவருடைய திருநாமத்தை ஒருத்தருக்கு வைக்கணும் அப்படின்னு பிற்காலத்துல பராசர பட்டர் அப்படின்னு கூறத்தாழ்வாருடைய குமாரருக்கு வைக்கிறார். அதனுடைய ஒரு ஆசை அவருக்கு. 3வதா திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணி அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட நம்மாழ்வார் நமக்கு அனுகிரகிச்சார் இல்லையா, திராவிட வேதம் தமிழ் வேதம் தனி சம்ஸ்கிருதம் தனின்னு கிடையாது, இது 2ம் உபய வேதாந்தம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஊவே அப்படின்னு. 2த்திலையும் சொல்லக்கூடியது ஒரே சாரம். அதனால அப்பேற்பட்ட தமிழ் திராவிட வேதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு நம்மாழ்வார் அப்படி அனுபவமாக கொடுத்திருக்கே, அத அவருடைய திருநாமத்தை ஒருத்தருக்கு வச்சு அந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு 3வது ஆசை சொன்ன உடனே அதை பெருமாளுடைய அனுகிரக ரூபமா நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொன்ன உடனேயே அந்த 3 விரல்களும் திறந்தது அப்படின்னும் சுவாமி ஆளவந்தாருடைய சரம திருமேனி முகம் மலர்ந்தது அப்படின்றது நம்மளுடைய குரு பரம்பரா சாரத்துல சரித்திரம். அப்போ இப்ப போதாயன விருத்தி கிரந்தம் மூலமாகத்தான் பண்ணணும் அப்படின்னா சுவாமி பாஷ்யக்கார் எடுத்த உடனே வியாக்கியானத்தை எழுத ஆரம்பிக்கல. முதல்ல ஆளவந்தாரனுடைய அனுகிரகம் படி காஷ்மீர தேசத்துக்கு போய் இந்த கிரந்தத்தை எடுத்துன்னு வரணும். அவ்வளவு சுலபமா கொடுத்துட மாட்டான் அங்க இருக்கிறவா. காஷ்மீர தேசம் போய் அவரும் கூறத்தாழ்வாருமாக போனேராம். போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வாதம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவ இதை கொடுத்தா அந்த கிரந்தத்தை. ஆனா கூட என்னன்னா அதை எடுத்துட்டு வர வழியிலேயே ராத்திரி அதை காத்தாலெல்லாம் ஸ்ரீ பாஷ்யக்காரர்
ஒரு பக்கமா அப்படியே பார்த்துட்டு வருவாராம், அவரும் கூறத்தாழ்வார். அப்படி ஒரு 3 நாள் கழிச்சே பார்த்தா ராத்திரியோட ராத்திரி அவ வந்து எடுத்துன்னு போயிட்டாளாம். ஏன்னா இவா வந்தா இவா திருப்பி இவா மதத்தை ஸ்தாபனம் பண்ணிடுவா, ஏன்னா இது சாட்சாத் போதாயனத்துக்கு இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு ராத்திரியோட ராத்திரி எடுத்துட்டு போயிட்டாலாம். பாஷக்காரருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு கிடைச்சி நம்ம பாதிதானே பார்த்துருக்கோம், இன்னும் மிச்சம் இல்லையே அப்படின்னு கூறத்தாழ்வார். சுவாமி கவலையை பட வேண்டாம், அங்க இருக்கிறது எல்லாம் இதுதான் அப்படின்னு அப்படி இருக்கிறபடியே ஒப்பிச்சாராம். அதை பார்த்த உடனே பாஷக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். சுவாமி கூறத்தாழ்வார்கிட்ட கேட்டாராம், எப்படி இதெல்லாம் நீ ராத்திரி சயனம் பண்ணும் போது நான் எல்லாம் பார்த்துட்டேன் ஒரு வாட்டி அப்படின்னு. அப்பேற்பட்ட ஞானம், ஒரு வாட்டி அதை பார்த்தா அந்த புஸ்தகத்தை அப்படியே ஒப்பிக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஞானம் அவருக்கு. ஏன்னா அது அப்பேற்பட்ட சுவாமி ஆளவந்தாருடைய ஆசையாச்சே. ஸ்ரீ பாஷ்யக்கார் அதுக்காக சமப்படுறார். கூறத்தாழ்வார் வயசுல பெரியவர், ஆனா கூட சிஷ்யராக இருக்க ராமானுஜர் மேல அவ்வளவு அதீத பக்தி. அதனால இதை எப்படியாவது அந்த ராத்திரியில கூட அவர் தூங்கும் பொழுது சயனத்துல இருக்கும்போது இவர் அதை பார்த்துட்டுருவாராம் எல்லாத்தையும். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது மூலமாகத்தான் அவர் ஒரு சூத்திரம் பாஷ்யம் பண்ணும் போதும் பக்கத்திலேயே கூறத்தாழ்வாரை வச்சுட்டு கூறத்தாழ்வார் எழுத அவர் சொன்னார் அப்படின்றது. அப்படியே பக்கத்துல 2 பேருமா இருந்துதான் பண்ண. அதுக்கப்புறம் திருப்பியும் எல்லாம் பூர்த்தி பண்ண உடனே திருப்பியும் சரஸ்வதி பீட்டத்துல போய் விசிஷ்டாத்வைத மரமாக எழுதின பாஷ்யத்தை அந்த ஓலைச்சுடிகளை சரஸ்வதி தேவி பீட்டத்துல வச்சு அது அன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம் ராத்திரி வச்சுடுவாளாம். மறுநாள் காத்தால போய் பார்த்தா தாயார் ஏத்துக்கல, சரஸ்வதி தேவி ஏத்துக்கலன்னா கீழே கீழே உந்துரும். அது நல்லா இல்லை, அதுக்கு அர்த்தம் கிடையாது இது அப்படின்னா. ஓரளவுக்கு அர்த்தம் புரிந்திருந்தால் தன்னுடைய ஹிருதயத்துல வச்சுப்பாளாம் சந்தோஷம் அப்படின்னு. ஓரளவுக்கு சுமாரா இருந்ததுன்னா திருவடியில வச்சிருப்பான். கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்ததுன்னா தன்னுடைய இதுல மனசிந்த வச்சுட்டு இருப்பா அப்படி ஹிருதயத்திண்ட. ஆனா ஸ்ரீ பாஷ்யக்காரன் மறுநாள் காத்தால போய் பார்த்தா அதிசயமா என்ன அப்படின்னா சிரசுல வச்சிருந்தா பாஷ்யம் எஸ் நிசம்ய லக்ஷ்மண முனே. இதுதான்ப்பா பர்ஃபெக்டான அர்த்தம், வேதத்துக்கு ரொம்ப கிட்ட ஒத்து போற அர்த்தம் இதான். மற்றது 50% ஒத்து போறது, மத்த இதெல்லாம் 20% ஒத்து போறது அப்படி இருக்கலாம். ஆனா பூர்த்தியாக ஒத்து போறது எல்லா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அத்தனை பேதம் அபேத சுத்தி எல்லாத்துக்கும் சமன்வயப்படுத்தி எழுதினதுனால சந்தோஷப்பட்டு சிரசுல வச்சு சரஸ்வதி கொண்டாடினா அப்படின்னு சுவாமி கிருஷ்ண பிரம்மதந்திர பிரகால சுவாமி சொல்லும் பொழுது பாஷ்யம் எஸ்ய நிசம்ய லக்ஷ்மணமுனே கௌதூகலாத் பாரதி சூத்ரானாம் இதம் உத்தமம் விவரணம். பாஷ்யம் எஸ்ய நிசம்ய லக்ஷ்மணமுனி, லக்ஷ்மணமுனியான ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டு குதூகலப்பட்டா சரஸ்வதி. சந்தோஷம் வேற குதூகலம் வேற, குதிச்சாலம் சந்தோஷம். அப்பேற்பட்ட இது. அப்புறம் சூத்ரானாம் இதம் உத்தம், இதுதான்ப்பா உத்தமமான சூத்திரம் அப்படின்னு தன்னுடைய ஆராத்திய தெய்வமான ஹயக்ரீவரையே கொடுத்தா அப்படின்னு. அப்படி சந்தோஷப்பட்டு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த போதாயன விருத்தி கிரந்தம் நம்மளா ஒண்ணு சொல்லல, பாஷ்யக்காரரால இத எப்படியே போதாயன விருத்தி கிரந்தத்தை பார்க்காமையே விசிஷ்டாத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்ண முடியுமானா 100% முடியும். ஆனா கூட அது நம் வழி கிடையாது. பூர்வாச்சாரியர்கள் சொன்னதோ ரிஷிகள் சொன்னதோ வேதம் அந்த அப்புறம் அந்த புராணங்கள் இதெல்லாம் பிரமாணமா வைத்துதான் நம்ம சொல்லணுமே தவிர நம்மளா ஒண்ணு கல்பிச்சு சொல்ல முடியாது. தர்க்கசாஸ்திரம் ஆர்கியூமெண்ட் பண்ணி உன்னை விட நம்ம ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சிடலாம். பேச்சு திறமை இருக்கிறவா நல்லா ஜெயிச்சிடலாம். தப்பான ஒரு விஷயத்தையே பேச்சு திறமையால நல்லா சொல்லி ஜெயிச்சிடலாம். அப்படி கிடையாது. அதனாலதான் வித்தியாசம். நாம் எடுத்துக்கொண்ட கருத்தை வேதத்தில் காட்டுகிறோம் அப்படிங்கிறா மத்த மதத்துல. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா போதாயன டங்க திரவிட குஹதேவர் போன்ற மகரிஷிகளுடைய திருவுள்ளத்தை தான் நாங்க இங்க எடுத்து காட்டுறோம் அப்படின்றோம். அதுதான் வித்தியாசம். அதுதான் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது என்ன அப்புள்ளார் சொன்னதை கிளிப்பிள்ளை போலே நான் சொல்றேன். எத்தனை கிரந்தம் சுவாமி தேசிகன் பண்ணிருக்கிறது, எல்லாம் அப்புள்ளாருடைய அனுகிரகம். அவளுடைய ஆச்சாரியன், அவளுடைய எங்க ஆச்சாரியன்னு போறான். வேதார்த்த சங்கிரகத்துல பார்த்தா 2வது மங்கள ஸ்லோகமே பாஷ்யக்கார் ஆளவந்தாரை பத்தி அவ்வளவு ஆச்சரியமா ஆளவந்தார அவர் சேவிச்சதுன்றது அன்னைக்கு ஒரு நாள், அதுவும் சரம திருமேனியதான். எங்க ஆளவந்தார் இல்லைன்னா எப்படி? மதத்தை முதல்ல கண்டிக்க ஆரம்பிச்சதே தைரியமா ஆளவந்தார் தானே. அதுக்கு முன்னாடி நம் ஸ்ரீசுக்திகளுக்கு ஆச்சரியமான எப்படி அழகாக பாசுரங்களோ நாதமுனிகள் பண்ண ஸ்ரீசுக்திகளோ இருந்தது. ஆனா கூட மத்த மதங்களை கண்டிக்க ஆரம்பிச்சது சுவாமி ஆளவந்தார் தான் முதல்ல. அதனால அதை எடுத்து காட்டுற அப்படி எங்க ஆச்சாரியன் பூர்வாச்சாரியர்களை ஒற்றிதான் நாங்க சொல்லுவோம் அப்படின்றதுக்கு இதை விட என்ன ஒரு பெருமை. அதனால அவா ரிஷிகள் சூத்திரம் பண்ணதே வேதவியாசர் தானே. அவருடைய திருவுள்ளம் அவா சிஷ்யர்கள் போதாயனர் எழுதி வச்சிருக்கிறது. அதுதானே நம்ம விஸ்தாரமா எடுத்து
அதன்படிதான் நம்ம வாக்கியானம் ஒத்து போறது அப்படின்றது காட்டுறதுலதான பெருமை. அதான் இந்த இடத்துல அதனாலதான் இன்னொருத்தர்கள் சில பேர் யுக்தினால நம்மளை ஜெயிக்கணும்னு பார்த்தாலும் அது சாஸ்வதமா நிக்காது. ஒரு காலத்துல ஒண்ணு அது அடிபட்டுரும். இது வேத பிரமாணமாவே கொண்டதுனால ரிஷிகளுடைய ஹிருதயத்திலேயே இருக்கிறதுனால இது எப்பவும் விளங்கி இருக்கும் அப்படின்றத இங்க எடுத்துக்காட்டு. அதனால இந்த ஸ்ரீசுக்தியினுடைய பெருமை என்னன்னா, சில நாடிகள் இருக்கு. ஒரு நாடியை தட்டினா நம்மளுக்கு இன்பத்தை தரும். இப்ப கூட அக்கு பஞ்சர்னு சொல்றா இல்லையா, அந்தந்த கஷ்டம் ஒரு ஒரு இடத்துல இருந்தா ஒரு ஒரு நாடி அது காலில் அக்கு பஞ்சர் பண்றான். அது இல்லாம இன்னும் சில நாடியை தொட்டா அப்படி இன்னும் சந்தோஷம் பெருகுமாம். அப்படி நம்மளுடைய இத்தனை மகா ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ரீபாட்சியத்தை படிச்சா அது ஒரு நாடி, ஞானமான நாடி. அது ஆச்சரியமாக பெருகும் அப்படின்றது இங்க எடுத்து சொல்றோம். நிராபாதா போதாயன பணிதி நிஷ்கந்த சுபஹா அப்படின்னு நிராபாதா அப்படின்னு குறை எதுவும் இல்லாத ஃபிளாலெஸ் அப்பேற்பட்ட பாஷ்யம் போதாயனர் அவருடைய பணிதி அவருடைய வியாக்கியானம் இருக்கு. நிஷ்கந்திய சுபகாகா அப்படின்னு நமக்கெல்லாம் இன்ப மழை கொடுக்கக்கூடியது. ஆனா அது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. விசுத்தோபன்யாசவ்யதி விதுர சாரீர கனையாக அப்படின்னு விசுத்தோ அத மிக்க தெளிவாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் அது நல்ல விளக்கத்தோடு எந்த ஒரு டவுட்டும் இல்லாதபடி கன்ஃபியூஷனும் இல்லாதபடி மிக்க தெளிவாக ஒருமுகமாக அவளுடைய அர்த்தத்தை அப்படியே சாரீரக நயாகா அப்படின்னு இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தங்கள் நமக்கு எடுத்துக்காட்டு. அகுண்டைஹி கல்பந்தே யதிபதி நிபந்தா நிஜமுகைஹி அப்படின்னு எந்த தடையும் இல்லாத யாராலையும் அடக்க முடியாத நம்மள தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு அர்த்தங்கள் அப்படி கல்பிச்சிருக்கே. யதிபதி நிபந்தா நிஜமுகைன்னு ஸ்ரீ ராமானுஜர் இப்பேற்பட்ட ஸ்ரீசுக்திகள் மூலமாக இந்த நவகிரந்தத்தையும் சொல்லணும். அப்படி கோட்பாடோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அவள்லாம் யுக்தினால சொல்றா. அப்படி இல்லாம அந்த தர்க்க சாஸ்திரத்துல எப்படி எப்படிலாம் நியாயமா சொல்லணுமோ அத்தனையும் எடுத்து சொல்லியிருக்காரு. அனித்ராண பிரக்ஞா அப்படின்னு அந்த பிரக்ஞா அப்படின்ற இப்பேற்பட்ட நம்மளுடைய ஞான நாடிய ரசதமனி இந்த ஸ்ரீபாஷ்யம் அப்பேற்பட்ட சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி படிச்சா அந்தந்த ஞான நாடின்றது ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே ஆச்சரியமாக வருமாம். வேதாய சுதீயாம் அப்படின்னு பேரின்பத்தை நமக்கு கொடுக்கும். பேரின்பம் அப்படின்னா சாட்சாத் வைகுண்டம். அந்த வைகுண்டத்தையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அப்பேற்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னும் நவகிரந்தங்களுமே அப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் இன்னும் எடுத்து சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல 51வது விகல்பாட்டோபேன ஸ்ருதி பதமசேஷம் விகடயன் எதிர்ச்சா நிர்தேஷ்ட யதிந்திருபதி சப்தே விரமதி விதண்டாஹங்குர்வத் பிரதிகதகவே தண்டவ்ருத்தன வியாதவ்யாபார வியதிமதன சம்ரம்ப கலஹா அப்படின்னு வேத பிரமாணத்தை இல்லாம யுக்தினால சொல்றா அப்படின்றது பார்த்தோம். இப்ப சில பேர் என்ன சொல்றா, பிரம்மம் சத்தா அசத்தா அப்படின்றது சொல்ல அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த சேத்தன அச்சேதனமே பொய் மாயை அப்படின்னும் இந்த ஜெகத்தே மாயை, இப்ப பிரம்மம்தான் சத்தியம் அப்படின்றதெல்லாம் ஒரு விதமான ஸ்ரீசுக்திகளுடைய ஒரு இதை வச்சு பேத சுத்திகளை வச்சு சொல்றான். அது எப்படி இருக்கு அப்படின்னா, இது அவ சொல்லி நம்ம ஜெயிச்சுதான் நினைச்சாலும் யானை தன் தலையிலேயே மண்ணு போட்ட மாதிரி இருக்கு. அது பிற்காலத்துல வாஸ்தவமா நிக்க மாட்டேங்குது. ஆனா ஸ்ரீ பாஷ்யக்காரரோ அவரை கண்டாலே எல்லாம் எதிர்வாதிகள்லாம் பயந்து ஓடிடுறாளாம். அதனால அது நிக்கல ரொம்ப காலம். யானை மதம் பிடிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும், அது ஊருக்குள்ள போகும், இருக்கிற பயிர் கீர் எல்லாத்தையும் அழிச்சிடும். ஒரே இதுல மரங்கள் எல்லாம் அடிச்சு தள்ளிடும். அதுவும் வாழை தோட்டத்தை பார்த்தா எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாத ஆக்கிடும். மக்கள்லாம் ஓடி இது பண்ணாலும் அவாளையும் துவம்சம் பண்ணிடும். அப்பேற்பட்ட யானைக்கு அந்த ஊர் மகாராஜா யாராவது இருந்து அவெல்லாம் பயப்பட மாட்டா இல்லையா, யுத்தத்துல போறவா. அவளுடைய தனுஷ வில்ல எடுத்து டங்காரம் தான் பண்ணுவார். அது பானத்தை எடுத்து போட கூட மாட்டா. டங் அப்படின்னு அந்த சப்தத்தை கேட்டாலே யானையெல்லாம் மிரண்டு ஓடிடுமா. அந்த மாதிரி ஸ்ரீ பாஷ்யக்கார் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் இல்ல, ராமானுஜர் அப்படின்ற திருநாமத்தை பேரை கேட்டாலே
இதர மதவாதிகள்லாம் ஓடிடுறா. ஏன்னா அவளுடைய யுக்தி வச்சுதானே சொல்லியிருக்கான். பிரமாணத்தை கொண்டு சொல்லியிருந்தா இவ்வளவு பயம் வந்திருக்காது. விகல்பாட்டோபேன, அப்ப வேதத்துல ஒரு ஸ்ருதி எடுத்திருந்தா அப்ப மத்த ஸ்ருதி அவளே கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப வேதத்தையே சிலது நான் விட்டுட்டேன், வேத ஸ்ருதி நான் எடுத்துக்க மாட்டேன்னா அப்ப வேதத்தையே கொஸ்டின் பண்ற மாதிரி. ஸ்ருதி பதம் அசேஷம் விகட்டயன்னு அப்படின்னு வைதிக மார்க்கத்தை பூர்த்தியா ஒரு குழப்பமே உண்டாக்கிட்டாவா, ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டா. எதிர்ச்சா நிர்திஷ்டே, ஆனா தற்செயலாக அவ குழப்பத்தை உண்டாக்கினாலும் திடீர்னு ஒண்ணு யதி நிருபதி சப்தே, யதி நிருபதி, ஸ்ரீ ராமானுஜர் யதிபதினா யதிராஜர், யதிராஜருடைய சப்தம் பேரை கேட்டாலே விரமதி, உண்மை இல்லாத சைலண்ட் ஆயிடுறலாம், அடங்கிடுறான். எப்படின்னா விதண்டாஹங்குர்வத் அப்படின்னு குதிருஷ்டிகள் அகங்காரத்தோட இருந்தவர்கள், பிரதிகத கவே தண்டவிருத்தனா அப்படின்னு வாதிகள் ஒரு மதையான போல மக்களை துரத்திண்டு வரைச்ச யதிபதி நிருபதி சப்தே அப்படின்னு யதி நிருபதி சப்தே அப்படின்னு யதிராஜருடைய பேரை கேட்ட உடனேயே அவள்லாம் பயந்து சப்தமில்லாத ஆயிடுறா. வியாத வியாபார அப்படின்னு வேதத்தை அத நியாயம் தர்க்கம் அது இப்படிதான் சொல்லணும் அப்படின்ற சில இதெல்லாம் இல்லாத அவளுடைய யுக்தி வியாபாரம் பிசினஸ், ஒரு ரூலும் ஃபால் பண்ணாம எப்படி வேணா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவா. யதிமதன, ஜெயிக்கிறதே ஜெயிக்கணும், வாதம் பண்ணி பேச்சுல சாமர்த்தியத்துல ஜெயிக்கணும், லாஜிக் இருக்கோ இல்லையோ. இப்பெல்லாம் இப்ப நியூஸ் டிபேட் ஒன்று நடக்கும். அவ பார்ட்டிக்கு சொல்றதுக்காக என்ன வேணா சொல்றா, அதுல யார் பேச்சு சாமர்த்தியம் இருக்கோ ஜெயிச்சிருவா. ஆனா உண்மையா என்னன்றது பார்க்கணும். சம்ரம்ப கலகா, வேகமாக ஜெயிச்சிடணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு கலகத்தை உண்டாக்கி நம்ம சீக்கிரம் முன்னேறணும் அப்படின்றதுக்காக பண்ற இந்த வியாபாரம் இப்படி ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுது. அது இல்லாத அப்பேற்பட்டவாளுக்கெல்லாம் பயத்தை உண்டாக்குறது ராமானுஜருடைய திருநாமம் அப்படின்னு. அதுக்குதான் சுவாமி பரவாக்கோட்ட சுவாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. ஸ்ரீ ராமாயணத்துல மாரீச்சன், ராமாயணத்திலேயே ரொம்ப முக்கியமானது. ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு ராமனுடைய திரு ரூபமே தர்மம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, எப்பேற்பட்ட வசிஷ்டரோ சுமந்திரரோ தசரதரோ இவாள்லாம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ரிஷிகளோ ஜனகரோ என இவாள்லாம் மகா ஞானிகள். சொன்னது யாருன்னா ராமனுடைய விரோதி மாரீச்சன். அவன் தான் இதை சொன்னான். எல்லாருக்கும் தெரியும் ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ராமருடைய அந்த திருமேனியே தர்மத்தை காட்டக்கூடியது அப்படின்னு, அதுதான் தர்மம் அப்படின்னு. அப்பேற்பட்ட சொல்றது யாருன்னு பார்க்கணும் மாரீச்சன். ஏன்னா சின்ன வயசுலயே அடி வாங்கியிருக்கான். தாட்டக்கா வதம் பண்ணி அந்த இடத்துலயே விஸ்வாமித்திரர் யாகத்தை கெடுக்க வந்தவாளை இவனை மட்டும் விட்டு வச்ச, பயந்து ஓடிட்டான், விட்டுட்டேன். ஏன்னா பயந்து ஓடுறவாளை திருப்பி அடிச்சு கொல்லக்கூடாதுன்னு. இவன் தான் பிற்காலத்தில் ராவணனுடைய சொந்த மாமா இவன். ராவணன் சொல்றான், நீ எனக்கு எப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ணு, நீ மானா போ, அங்க போய் நீ சீதாதேவி உன்னை கேப்பா, அப்போ அந்த பக்கம் நீ ராமனை கூட்டின்னு போயிடு, நான் ஒண்ணும் இல்லாத போய் நான் சீதாதேவி எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்னு இந்த ஐடியாவே ராவணன் தான் கொடுக்குறான். கொடுக்க வரும்போதே கதவை தட்டுறானாம். மாரீச்சனு கதவு தட்டும் போது யாருன்னு கேட்கறான். உள்ளே இருந்து பயம். நான் ராவணன் அப்படிங்கிறான். அவனுக்கு ராவணன்ற பூர்த்தி பேருக்கு ராதான் கேட்டுதான். ராமனா ராமனா அப்படின்றது பயம், அவ்வளவு பயம். அவன் ராமாயணத்திலேயே சொல்றான், தத்ர கிருஷ்ணாஜினம் ஜினதரம், யாராவது கிருஷ்ணாஜனம் போட்ட மகா ரிஷிகள் வந்தா கூட எனக்கு பயமா இருக்குப்பா, ராமனை பார்த்தா மாதிரியே இருக்குங்க. ஏன்னா இவன் முதல்ல ஒரு வாட்டி அடி வாங்கிட்டான். அது இல்லாம ராமர் வனவாசத்துக்கு வச்ச இவா யாரோ சன்னியாசி மாதிரி இருக்கா இல்லையா, இவா அந்த கிருஷ்ணாஜனம் இந்த இதெல்லாம் தரிச்சுட்டு இருக்கிறதுனால, மரவுரி தரிச்சுட்டு இருக்கிறதுனால இவா யாரோ ரிஷிகர் நினைச்சிட்டான், ராமன்றதே மறந்துட்டான். ஏன்னா முன்னாடி பார்த்தது அவ நல்ல நகைகளோட கிரீட்டத்தோட இருந்தா அப்ப விஸ்வாமித்திரோட காட்டுக்கு வச்ச. அந்த மாதிரி ராஜகுமாரர்களை பார்த்து இவாளை ராமலட்சுமணன் தெரியாம என்ன பண்ணிட்டான்னா, அங்க ஒரு மரமாக ஒழுங்கிட்டு அவளை பிடிக்க பார்த்தான். அப்ப ராமர் அந்த தனுஷை எடுத்து அப்படி வைக்கிற அந்த ஸ்டைலை பார்த்தே தெரிஞ்சுட்டான், இது அன்னைக்கு வந்த ராமன். திருப்பி 2வது வாட்டி பயந்து ஓடினான். அதனால யாராவது ஒரு ரிஷிகளை பார்த்தா கூட எனக்கு பயமா இருக்கு. விரக்ஷே விரக்ஷேச்ச பஸ்யாமி அப்படின்னு ஒரு விரக்ஷத்தை மேல பார்த்தா அது பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு, ராமன் இருக்காரோன்னு. அப்ப சொல்றான், ரகாராதினாமானி ராமஸ்திரஸ்தஸ்ய ராவணா அப்படின்னு. ராவணா ரகாரத்தினால ஒரு சப்தத்தை சொல்லாத, ராமா ரகாரம் இல்லையா, ரான்ற சப்தமே சொல்லாதப்பா. அதுக்கு அர்த்தமும் ரத்னானிச்ச ரதச்சைவ ரத்தம் ரத்னம் அப்படின்னா சொல்லாத. அதுல ரா கேட்கறது இல்லையா, ரான்ற சப்தம் ராவணன்னு சொல்லாத. ரான்ற சப்தம் கேட்டாலே எனக்கு நடுங்குறது.
அப்பேற்பட்டவன் கிட்ட போய் என்ன திருப்பி மானா போக சொல்றியப்பா அப்படிங்கிற. அப்ப ராமன் நாமத்தை கேட்டாலே, ராமநாமம் சத்துக்களுக்கு நல்லது கொடுக்கும். நம்மள மாதிரி பக்தியில இருக்கிறவாளுக்கு ராமநாமம் தான் மருந்து. ஆனா இந்த மாதிரி துஷ்டர்களுக்கு, ராவணாதிகளுக்கு ராமன் நாமம் கேட்டாலே பயம்தான். அதுல மாரீச்சனே சொல்றான், நான் சொந்த மாமாடா, வயசுல பெரியவன், வேண்டாம், தப்பு பண்ணாத, அதுவும் ஸ்திரீ கிட்ட போய், அதுவும் ஒரு இத்தர மனைவி கிட்ட நீ இந்த மாதிரி தப்பா நடந்துக்க கூடாது, அதுவும் ராமனை பத்தி உனக்கு தெரியாது, நான் 2 வாட்டி அடி வாங்கியிருக்கேன், வேண்டாம் அப்படிங்கிறான். எனக்கு தெரியாதுப்பா, நான் உன்னை கொன்னுடுவேங்கிறான். அப்பதான் அவன் சொல்றான், உன்கிட்ட சாகறதுக்கு நான் ராமர் கையால செத்து போறேன் அப்படின்ட்டு தான் அப்புறம் போறான். அதுல முக்கியமா என்ன சொல்றான்னா, ரத்னானிச்சர் ரதச்சைவ இப்படின்ற ரகாராதீன நாம, ரகாரத்தினால சொப்தத்தை சொல்லாத, அது எனக்கு கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குன்னு எப்படி மாரீச்சன் ராவணன் கிட்ட ராமருடைய பெருமைகள் எல்லாம் சொல்றானோ, அந்த மாதிரி அததான் நீங்க சுவாமி வியாக்கியானத்துல எடுத்து காட்டுறார். ராமானுஜர் அப்படின்றதுலயும் ராமா, அத ரா சப்தம் கேட்டாலே போருமா, குதிருஷ்டிகள் இதர மதங்கள் எல்லாரும் நாமானி. அதான் சுவாமி தேசிக நீங்க சொல்ற யதி நிருபதி சப்தே, அவருடைய ஸ்ரீபாட்சிய சூக்திகள்லாம் அடுத்தது. அந்த ஸ்ரீ சூக்திகளை வச்சு வாதம் பண்ண வரவர்கள் ஞானிகள் அவா ஒரு பக்கம், ராமானுஜான்னு பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்கிடுறா அப்படின்றத இந்த ஆச்சரியமா இங்க எடுத்து சொல்றேன். அதுதான் ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தில் 51வது ஸ்லோகத்தை சொல்றேன். 52வது பிரதிஷ்டா தர்க்காணாம் பிரதிமத மிருஜாம் தாமயஜுஷாம் பரிஷ்காரசாம்னாம் பரிமணமதர்வாங்கீரசயோஹோ பிரதீபஸ்தத்வானாம் பிரதிகிருதரிசௌ தாபசகிராம் பிரசத்திம் சம்வித்தேஹே பிரதிசத யதீஷா ந பணிதிஹி. இங்க அப்பேற்பட்ட முதல் ஸ்லோகத்துல எப்படி அந்த பெருமையை சொன்னார், ராமானுஜர் அப்படின்ற திருநாமத்தை கேட்டாலே ஓடிடுவான். இதுக்கு அடுத்தது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்தியினுடைய பெருமை சொல்றாரு. இது எப்படி சொன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், பிரதிபதம் ரிஜாம் தாமயஜுஷாம் அப்படின்னு ஹயக்ரீவ ஸ்லோகத்துல வரும். சமாஹாரசாம் நாம் பிரதிபதம் ரிஜாம் தாமயஜுஷாம் லய பிரத்யூஹானாம் லஹரி விததித்போத ஜலதேஹே கதா தர்பட்சுப்யத் கதககுல கோலாஹலபவம் ஹரத்வந்தத்வாந்தம் ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா அப்படின்னு ஹயக்ரீவனுடைய ஹலஹல சப்தம். அது குதிரை ஹலஹலஹலான்னு கத்தும். அந்த சப்தம் கேட்டாலே போருமா, மதுகைட்டவரான ராட்சசர்கள் காதை மூடிட்டா, கேட்க முடியல, பயந்து ஓடுறான். ஆனா சத்துக்களோ பிரம்மாதிகளோ இந்த ரிஷிகளோ அந்த சப்தத்தை கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷப்படுறான். ஏன்னா பிரதிமதம் ரிஜாம், ரிக்வேதத்தினுடைய சாரமாக இருக்கான் ஹலஹல சப்தமே, ஹயக்ரீவனுடைய ஹலஹல சப்தம். யஜுர்வேதம் உறைவிடமாக இருக்கு, அதனால தாம யஜுஷாம். பரிஷ்கார சாம்னா, சாமவேதத்தினுடைய கானம் போல இருக்கு. அப்படி அந்த அர்த்தங்கள் ரிக் யஜுர் சாமத்தினுடைய அர்த்தம் மொத்தம் அந்த ஹலஹல சப்தத்திலேயே வந்துருக்கு. அதே பதங்களை இங்க ஸ்ரீபாஷ்யத்துக்கு போடுற, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகளுக்கு. அப்படின்னா பாத்துக்கோரும், சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவனிடத்துல எவ்வளவு பக்தின்னு எல்லாருக்குமே தெரியும். ஹயக்ரீவர் தான் ஆராத்திய மூர்த்தி. திருவஹீந்திரபுரத்துல முதல்ல கருட மந்திரம், தன்னுடைய அப்புள்ளார் மாமா கொடுத்த கருட மந்திரத்தை தபஸ் பண்ணி கருடன் பிரத்யட்சமான, கருடன் பிரத்யட்சமாய் ஹயக்ரீவ மந்திரத்தை கொடுத்தாரு. ஹயக்ரீவ மந்திரத்தை திருப்பியும் தபஸ் பண்ணி ஹயக்ரீவனே பிரத்யட்சமாய் அப்பேற்பட. அதுக்கப்புறம் தான் ஞானத்தினால ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சு சுவாமி தேசிகன் எத்தனை கிரந்தங்கள், 100க்கு மேற்பட்ட கிரந்தங்கள் பண்ணியாரு. அப்பேற்பட்ட ஹயக்ரீவனுக்கு போட்ட அதே பதங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகளுக்கு போடுறேன்னா, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகளுடைய பெருமை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பெரியோர்கள் வேதம் பிரமாணம், நம்மளுக்கெல்லாம் ஞானத்தை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தா முதல் பிரமாணம் வேதம். அப்புறம் வேதத்துக்கு பல அங்கங்கள் உண்டு. அதுக்கப்புறம் இதிகாசங்கள், புராணங்கள். புராணத்திலையும் 18 புராணத்தையும் நம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏத்துக்கிறது இல்ல. 6 புராணத்தை தான் சாத்வீக புராணம் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம். சத்வஸ் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மாதிரி புராணத்திலையும் நம்ம 6 பிரிச்சுட்டோம். அப்போ சாத்விக புராணமான 6 புராணம், அதுல முக்கியமானது புராண ரத்னமான ஸ்ரீ விஷ்ணு புராணம். இந்த 6 புராணத்தை நம்ம ஏத்துக்கணும்.
அதுல அத்தனையிலையும் பிரமாணத்தை அத்தனையிலையும் எடுத்துட்டோம்னா நம்ம பாஷ்யத்துல எல்லாத்தினுடைய சாரமும் அப்படியே இருக்கு. அதுல சொல்ல வந்த கருத்துகள் தத்துவங்கள் எந்த பிரமாணத்திலையும் மாறாம ஆழ்வார்கள் ஸ்ரீசுக்திகள் உள்பட அத்தனைக்கும் ஸ்ரீபாஷ்யம் அடங்கி இருப்பதனால அப்ப இது ஹயக்ரீவன் தான், ஹயக்ரீவருடைய கட்டாட்சம் தான். அப்ப ஸ்ரீபாஷ்யம் அப்படின்றது அப்பேற்பட்ட அந்த ஹயக்ரீவருடைய இது மாதிரி அதனுடைய ஈக்குவலாகவே சொல்றேன். பிரதிஷ்டா தர்க்கானாம் ஆச்சரியமான தர்க்கங்களையும் தன்னுடைய யுக்தி இருந்தாலும் ராமானுஜருடைய யுக்திகள் அது வேதத்துல சொல்லப்படபடிதான் இருக்கு. வேதத்துக்கு விருத்தமான ஒரு யுக்தின்னு சொல்லாத பிரதிஷ்டா அத்தனையும் அக்ரீடு நாம்ஸ் லாஜிக்ஸ் கரெக்டா அது இருக்கிற மாதிரியாக தர்க்கானாம் பிரதிமத மிருஜாம் அப்படின்னு ரிக்வேதத்துக்கு விளக்கமாக இருக்காம் இந்த நவகிரந்தங்கள். அதை எடுத்துட்டு பார்த்தா இதுல ஒண்ணும் தனியா வித்தியாசமா வேறொரு அர்த்தத்தை அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லல. தாம்னாம் யஜுஷாம் யஜுர்வேதத்துக்கு உறைவிடமாக இருக்காம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுத்தி. அப்படியே யஜுர்வேதத்தினுடைய அர்த்தங்களும் அப்படி சொல்றாருனால எஜுர்வேதமே இதுல இருக்கு அப்படிங்கிற பரிஷ்கார சாம்னாம் சாமவேதத்துக்கு ஒரு ரத்னமாக இருக்காம், ஒரு ஆர்னமெண்ட். ஏன்னா சாமவேதத்தை எடுத்து கூறி நம்மளுக்கெல்லாம் புரிய வைக்கும்படி அந்த சாமவேதத்துக்கே பெருமை சேர்க்கிறதாம் பாஷக்காருடைய ஸ்ரீசிக்திகள். தாம் நாம் பரிமண மதஹா அப்படின்னு அதர்வண வேதத்துக்கு ஒரு மூல தனம் போல் இருக்கு. அப்படி ஆங்கீரச மகரிஷிகள் அப்பேற்பட்ட ரிஷிகளுடைய பிரமாணங்கள்லாம் இதுல இருக்கு. அதனுடைய பிரமாணத்தை மேல் கொண்டுதான் எல்லாம் இருக்கு. பிரதீபஸ்துவானாம் பிரதீபஸ்தத்வானாம் பிரதீபம் அப்படின்னா தீபம். நம்ம தத்துவங்கள் மொத்தம் 26 தத்துவங்கள் நம்ம சொல்றோம். அந்த 26 கேட்டகரைஸ் பண்ணும்போது 3ஆக சித் அச்சித் ஈஸ்வரன். அச்சித்ல பலவிதம், சித்துல பலவிதம், ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு இது மொத்தமா 26 தத்துவங்களையும் அந்த 26 தத்துவங்களை ஒரு தீபம் போல அப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறான். மத்த மத்தங்கள்லாம் பார்த்தாலும் இதே மாதிரி தத்துவங்கள் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணம் மாறுது. சைவ மத்தம் போனா 73 தத்துவங்கள் அப்படின்னுவா. அப்படி ஆனா அது இருக்கிறது வேதத்துல ஏற்றுக்கொண்டதை அதை வைத்து சொன்னது நம் பாஷ்யக்காரர் தான். அதனால இந்த தத்துவங்கள் 26 தத்துவங்கள் சீத்தா சித் ஈஸ்வரனை பிரிச்சா 26 ஒரு தீபம் போல எடுத்து காட்டினர். பிரதிகிருத ரசௌ தாபசகிராம் அப்படின்னு பிரதிகிருத ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்காம். யாருடைய ரிஃப்ளெக்ஷன்னா பராசரர், வியாசர் அப்புறம் சுக்கர். பராசரர் பண்ணது விஷ்ணு புராணம், பராசருடைய குமாரரான வியாசர் பண்ணது நமக்கு அவர்தான் வேதத்தை பிரிச்சு கொடுத்தார். ரிக் யஜுர் சாம அப்படின்னும் அந்த இதுல எல்லாம் நம்ம பிரிச்சு கொடுத்தது அவர்தான். சாக்கைகளாக பிரிச்சு கொடுத்தார். ரிக்லயே நிறைய சாக்கை, எஜுர்வேதத்திலேயே நம்ம கிருஷ்ண எஜுர்வேதம் சுக்ல எஜுர்வேதம் சாக்கைகளாக பிரிச்சு கொடுத்தார். அதனால ஒருத்தராலேயே பூர்த்தியா வேதம் பண்ண முடியாதுன்னு தான் சாக்கைகளாக பிரிச்சேன். அதுக்கப்புறம் அதுவும் போராது, வேதங்கள் மகா ஞானிகளுக்கே இருக்கு. இன்னைக்கு கூட வேதாத்தியனம் பண்ணி நிறைய சொல்றவா இருந்தாலும் வேத பாஷ்யங்கள் படிக்கிறவா ரொம்ப குறையும். வேதத்துக்கு அர்த்தங்கள் சொல்றவான்றது ரொம்ப கடினம். இன்னும் நிறைய ஞானம் வேணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து அவர் தர்மத்தை எடுத்து காட்டணும்னு மகாபாரதம் 1,00,000 கிரந்தம் பண்றாரு. 1,00,000 கிரந்தம். அதுல கூட அவருக்கு சந்தோஷம் அடையல. அதுல நிறைய தர்மங்கள் சொல்லிட்டோம். ஆனா கிருஷ்ணன் கதை கம்மியா தானே இருக்கு, பகவத் விஷயமாக கிருஷ்ணனை பத்தி பூர்த்தியாக பண்ணணும் அப்படின்னு பாகவதம் பண்றாரு. அப்படி அத்தனையும் நமக்கு கொடுத்தார். அந்த பாகவதத்தை பரீட்சித் மூலமாக உலகத்துக்கு பிரச்சாரம் பண்ணவர் அவருடைய குமாரர் ஸ்ரீ சுக்கர். இந்த 3 பேரும் அப்பா, தாத்தா, பையன், பேர் அப்படி அப்பேற்பட்டவர் இவா 3 பேரும். அவா நமக்கு பண்ணது பெரிய. அதே மாதிரி வால்மீகி மகர்ஷி ஸ்ரீமத் ராமாயணத்தை கொடுத்தார். ராமாயணமே ஒரு வேதத்தினுடைய அவதாரம் அப்படின்னு. ராமர் எப்படி ஸ்ரீமத் நாராயணோட அவதாரமோ ராமாயணம் அப்படின்றது வேதத்தினுடைய அவதாரம் அப்படின்னு ஆரம்பிக்க சொல்றார். அப்படி இதெல்லாம் இத்தனை ரிஷிகள் பண்ணதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்காம் இப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுத்தி. பிரசக்தி மிக தெளிவாக தத்துவங்களை சம்பித்தேகே இருக்கும்படி நமக்கு புரியும்படியும் உள்ளது உள்ளபடியும் சொல்லதாக தெளிவாக பிரதிசத யதீசாசபணிதா அப்படின்னு ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் இருக்கு அப்படின்னு. ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகளுடைய பெருமை நம்ம பெரிய ஆச்சாரியர்களை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிரமாணங்கள் வேதத்திலிருந்து வேதத்தை விபஜனம் பண்ணியே கொடுத்துட்டு ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம் ரிஷிகள் பண்ணதும் அப்புறம் இதிகாச புராணங்களும் இத்தனைக்கும் அப்புறம் தத்துவங்களை உள்ளது உள்ளபடி எடுத்து காட்டின தத்துவங்களுக்கு தீபம் போல இத்தனையுமாக இருக்கிறது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள். இததான் விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் பல கிரந்தங்கள் இது மூலமாக தான் எப்படி பண்றேன்.
அதனால அந்த ஹயக்ரீவனுக்கு என்னென்ன பதம் போட்டேரோ அதுல பாதி இதுல அப்படியே போட்டேர். அந்த ஹயக்ரீவன் போலயே எப்படி ஹயக்ரீவனை சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார், இப்படி நீர் எனக்கு ஹயக்ரீவர் எனக்கு சகல ஞானமும் வேணும்னு பிரார்த்திக்கிறேரோ அதே மாதிரி பிரார்த்தனையை தான் இங்க பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் கிட்ட பிரார்த்தனை பண்றேன். எதிராஜ ஸ்ரீசுக்திகள் எல்லாருக்கும் இந்த தத்துவ ஞானத்தை அளிக்கட்டும் அப்படின்னு நம்மளுக்கு அனுகிரகம் பண்றேன். சுவாமி தேசிகன் இப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்திகள் நம்ம எல்லாருக்கும் தத்துவ ஞானத்தை உண்டாக்கட்டும்னு நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன். ஏன்னா இதுதான் சகல பிரமாணத்துக்கும் ஒரு சாரமாக இருக்கிறதுனாலையும் சகல பிரமாணம் இது உள்ள இருக்கு, அதனால இதுக்கு உறைவிடமாக இருக்கு அப்படின்னும் அதை எடுத்து ஆச்சரியமாக இங்க சொல்றேன். அதனால என்ன அப்படின்னா இதுல ரெண்டு விஷயம். இதுல ஆச்சரியமாக ஸ்ரீபாஷ்யக்கார் ஸ்ரீசுக்திகளை அனுபவிச்சு கிரந்தங்கள் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எதிராஜ சப்தத்தை பூர்த்தியா பெரியோர்களுடைய வியாக்கியானம் படி கேட்டாலோ படிச்சாலோ அதனுடைய ஒவ்வொரு சுவாமி தேசிகன் போட்ட ஒவ்வொரு பதத்தினுடையது ஏன் எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றேன்றது நமக்கு புரியும். அது அந்த ஸ்ரீசுக்திகளை தெரிஞ்சவாளுக்கு இன்னும் தெரியும். நமக்கு நம்மளும் கத்திய தெரியும் பார்த்துட்டோம், அதை வச்சே இதை நம்ம சொல்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மற்றது கீதா பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் உபன்யாசமாக பண்ண முடியாது, அது காலக்ஷேபமாக தெரிஞ்சிக்கக்கூடிய கிரந்தங்களாக இருக்கு. ரெண்டாவது, இதெல்லாம் ஒருவேளை பாஷ்யக்காரருடைய கிரந்தங்களை யாரும் நம்ம கேட்டது இல்லைன்னு வச்சுப்போம், பரவாயில்ல. அப்ப எதிராஜ சப்தத்தையை படிச்சா எப்படி இருக்குன்னா, இந்த கிரந்தங்கள் நம்ம காலக்ஷேபம் பண்ணணுமே, அது ஆச்சாரியர் நமக்கு அனுகிரகம் பண்ணணுமே, ஒரு ஸ்ரீசுக்தியாவது நம்ம தெரிஞ்சுக்கணுமேன்ற ஆசை அதுல உண்டாக்கு. அதனால எதிராஜ சப்தம் இப்ப கேட்டா பண்ணாதவர்களுக்கு ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்திகள்ல ஆசை உண்டாக்குறது. அது மட்டும் இல்ல, இங்க சுவாமி தேசிகனே அனுகிரகம் பண்ணிட்டேன், இந்த கிரந்தங்கள் உமக்கு தத்துவ ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டேன், நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னே வச்சுக்கலாம். இத ஒரு சூக்தி கிட்டா கூட போதும் அவர் கிரந்தத்துல. இன்னும் நம்ம இன்னும் முயற்சி பண்ணி தத்துவ ஞானத்தை இன்னும் அதிகமாக காலக்ஷேபம் பண்ணணும் அப்படிதான் நம்மளும் பிரார்த்திக்கணும். ஆனா இங்க அனுகிரகம் பண்ணிட்டேன், அதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி ஒரு வாட்டி எதிராஜ சப்தத்தை படித்தா அது இன்னும் ஆச்சரியமாக ஒவ்வொரு பதத்தையும் நம்ம அந்த பெருமைகளை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த 3 ஸ்லோகத்தோட இன்னும் டைம் ஆயிடுச்சு. இன்னும் புது ஸ்லோகம் எடுத்தா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால இப்பயே முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி.